நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ஒரு ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சின்ன சின்ன மறைமுகமான கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து ராகுடைய சாரத்தில் போது 3-2 ஒரு தொடர்பு இருக்கும்போது மறைமுகமாக யாராச்சும் நம்மளை வந்து கோல் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ இது வந்து யாரை மேஜராக பாதிக்கணுமோ மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ல் சனியின் போதே கொஞ்சம் வார்த்தையில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு வம்புப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து வீடு சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ல் வந்து ராகு இருக்கிறது. ஸோ 3ல் வந்து ராகு இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி மற்றும் 3 தொடர்பு இருக்கும். வந்து 3, 6, 9 ஏழையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்தரம் இருக்குதோ ஸோ அவங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் வரும். அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளியூர் போயிடுங்க, இங்கே ஸ்டே பண்ணுங்க, அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலையில் நிறைய மாற்றங்கள், அதில் லாபம் கிடைக்குமா, லாபம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். இது வந்து மேஜராக யாருக்கு நடக்கணும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாங்க. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் நல்ல ஒரு ரீதியில் தான் இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் சில பேருக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்குங்க. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, தாயை சார்ந்த விஷயங்களுக்காக ட்ராவல் பண்ணுறது, இல்லை அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் விட்டு ஊர் போய் கொஞ்சம் பிரயாணம் படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குன்றது உண்மையான விஷயம். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அலைச்சல்கள் கொஞ்சம் செலவுகள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து குழந்தைகள் முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. பட் இருந்தாலும் வந்து அது வந்து குழந்தைகள் வந்து 11ல் 24ஆம் தேதிக்கு மேலே வந்து நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுடைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து வேலை மற்றும் சுப நிகழ்ச்சிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 3ஆம் இடம் போதே அது 3ல் வந்து சுக்கிரன் போகின்ற அது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து அதே சுக்கிரன் சனியுடைய சாரத்தில் வந்து 3-4 தேதிக்கு மேலே போகும்பொழுது நிறைய லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபகரமாக குழந்தைங்க வந்து முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. ஸோ 5ஆம் தேதி வரை வந்து அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்கிறதா உண்மையான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் இது சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வந்து ஏதாச்சும் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண உறவுகளுக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் தேதிக்கு மேலே வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய சாரத்தில் போகிறது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டிலேடாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி. 7ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி அது வந்து கேதுவுடைய சாரத்தில் அந்த போகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் நிறைய மாற்றங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெளியூர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லி கொஞ்சம் வெளியூர் அலைச்சலுக்கெல்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான இப்போ நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி சந்திரன் நிறைய ஏற்றங்களை கொடுப்பார், நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித மாற்றங்களே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி வந்து 12லிருந்து அது சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையான பாசஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ முதலாளி ஏதாச்சும் சொன்னாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து உடம்பு முடியாமல்
ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாகிறது சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறது தான் நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் கூட மகர லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் தான். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. கேது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது 9ல் இருக்கும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள் அப்பா வந்து நேராக போய் பார்த்து பேசும்போதே நிறைய கேள்விகள் கேட்பார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் நிறைய இருக்கும். வெளியூர் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த விசா ப்ராசஸ்ஸு சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 10ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது உங்களுக்கு பெருத்த லாபங்களை வந்து 24ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு உங்கள் பாக்கெட்டை நிரப்புற அளவுக்கு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் வந்து 5ஆம் தேதிக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 27ஆம் தேதி நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருமானத்தை கொடுத்தா. 27ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் இருக்கும். நிறைய அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸை மாற்றுவாங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 4ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது அது வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க 31ஆம் தேதி அன்றைக்கி. ஸோ அதுவரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறிகள்லாம் இருந்திருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறதெல்லாம் வந்து மாறிடுங்க. ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும்னா ஒரு 27-28 ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே ஏதாச்சும் பேச முடியுமான்னு பாருங்கள். அது கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள். ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வழக்கு இருந்தாலும் அதுங்க வந்து இந்த வார இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நியூ இயர்க்குள்ளே ஏதாச்சும் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை தாங்க. ஸோ யாரை வேணால் நம்ப முடியாதுங்க, பட் ஆனால் இறைவனை கண்டிப்பாக நம்பலாம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். அந்த ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ர கிரகம் அந்த ஜாதகத்துலேயும் வக்ர கிரகத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப், ஸோ ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களா ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யூன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்சால் பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வி சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷன் ஆகிறவங்க தான் அதிகம்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல், ஐயோ எப்போ இப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போம்னு சொல்லி கணவன் வந்து மனைவியை பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், யாரிடம் சரி யார்கிட்ட பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.